தசரதனையும் எடுத்துக்கோ, கண்ணை மணியேன்னு ஒன்றை கொஞ்சிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் தான் பிள்ளைக்கே எழுதி வைக்கிறார். பார்த்தியா? ஜாக்கிரதை, முழிச்சுக்கோ. உன்னை பற்றி கூட கவலை இல்லை, உன் புள்ள நாளைக்கு நடு ரோட்டில் நிற்பான் தெரியுமா? பரதனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. தேசாந்தரம் வானயிதா லோகாந்தரமதாபிவா. இல்லை ஒரேடியாக சமாப்தி பண்ணாலும் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. நீ அப்புறம் நிறைய ஜனம் வந்து அடிச்சுண்டு போயிடுது. வெள்ளம் அப்படின்னா அடிச்சுண்டு போன அப்புறம் முறியோன்னு கத்தி பிரயோஜனம் இல்லையே. வெள்ளம் வருதுன்னு பார்க்கும்போதே நீ வந்து சுதாரிச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமா. நான் சொல்கிறத வந்து நீ விளையாட்டான்னு நினச்சிட்டு சந்தோஷமாக ஏற்றுருக்க இந்த விஷயத்தை. உனக்கு புரியலையா இது? கைகேயி அடிமுட்டாளாக இருக்கியே நீ அப்படின்னு இப்படி பேச ஆரம்பித்தாலோ இல்லையோ கொஞ்சமாக அவ்வளோதான். ஒரு ½ hour ஃபுல்லாக பிரெயினையும் வாஷ் பண்ணிட்டான். அது என்ன? நான் அந்த துஷ்ட சங்கம் பார்த்தேளா, க்ஷணமபி சஜ்ஜன சங்கம் பஜரேன்ற மாதிரி க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. அந்த துர்ஜன சங்கம்ங்கிறது ஏதோ அடிக்க வரவா, குத்த வரவா, கொலை பண்ண வரவா, திருடாலாம் கிடையாது. நம்மளோட பேசிகிட்டே கேஷுவலாகவே பேசிகிட்டே இருக்கும் போதே நம்மளை மாற்றிடுவா, நமக்கே தெரியாமல் மாற்றிடுவா. எப்பேற்பட்ட கைகையினுடைய மனசு ராமனா இருந்தான்னு பரதனா இருந்தான்னு ராமனுக்கு பட்டாசம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்தவளை பிடிச்சி இப்போ என்ன சொல்லிட்டான்னா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூனி மந்தர, நீ ரொம்ப அழகா இருக்க. உனக்கு பகவான் வந்து இப்படி கூனி இப்படி இருக்கேன்னு நினைச்சிருந்தேன். இந்த அறிவை பூரா மூளையை பூரா உன் முதுகில் வச்சிருக்கான், உன் முதுகில் வச்சிருக்கானா தான் நீ வந்து இப்படி இருக்க. உனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் நான் பண்ணுறேன், உன்னையே நான் ராஜாத்தியாட்டம் வச்சுக்கிறேன். அதெல்லாம் நீ அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல இப்போ தசரதர் வந்துட்டே இருக்கார். அவர்கிட்ட இதுக்கு என்ன வழிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு 2 வரன் கொடுத்தாரு பார்த்தியா அவர் தேவாசுர யுத்தத்தில், அதை இப்போ நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அதை உழுபட சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் இவங்களை சஜ்ஜமாக்கிட்டும் இது கிளம்பிடுத்து. எனக்கு இது இருந்ததுன்னா மாட்டிக்கும்னு அதுக்கே தெரியும். எப்போதுமே இவெல்லாம் சீனில் வரமாட்டா, பேக் ஸ்க்ரீனில் தான் அப்பா பின்னாடி இருந்து தான் கிளப்பி விடுறது, கீ கொடுக்கறது. கைகையோ அழுத மூஞ்சியாக தலைவிரி கோலமாக இருட்டு ரூமில் படுத்துன்னு கிடக்கா. தசரதர் வரும்போது எப்படி வராருங்கிறத சொல்றார். பிரியாயை பிரியமா கியாதும் விவேஷ அந்தப்புறம் வஷி. கைகைக்கு வசமானவர் கிடையாது, ஜிதேந்திரியன் ஆக்கும் அவர். அப்பேற்பட்டவர் இன்னைக்கு இவகிட்ட ரொம்ப சந்தோஷமான இந்த விஷயத்த அவோ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதுனால விளையாட்டா அவகிட்ட வந்து, ஏமா நீ என்ன டெய்லி சொல்லிட்டு இருப்பேன், பட்டம் கட்டிட்டு வாங்கோ, நம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம விஸ்ராந்தியாக இருக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு நான் ரிட்டையர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், என் பிள்ளைக்கு பட்டம் கட்டிடலாம்னு நினைக்கிறேன், ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிறத சந்தோஷமாக சொல்லிக்கிறதுக்காக வரார். அங்கேருந்து உள்ளே வந்து பார்த்தா இருட்டாக இருக்கு, யாரையுமே காணோம். கைகையின்னு கூப்பிடுறார். சேட்டிமார்கள்லாம் வந்து சொன்னால் மகாராணி அந்த இருட்டு ரூமில் தான் இருக்கா அப்படின்னதும் உள்ளே போய் பார்த்தா இந்த கோலத்தில் இது வரைக்கும் இவளை பார்த்ததே கிடையாது. அவர் எப்போதுமே சிரித்த முகத்தோட வாசலையே வரவேற்போ, எனக்கு இப்படி இருக்காளே அப்படின்னதும் ஒரு பதறி போயிட்டார். பக்கத்தில் போய் உட்காந்துட்டு எப்படிலாம் சமாதானப்படுத்தணுமோ எல்லாம் தடவி கொடுத்து, என்ன நேர்ந்தது, என்ன ஆச்சு, எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா, கேட்க தேசத்தில் பரத சத்ருக்னால் சௌக்கியமா, ஏம்மா இப்படி இருக்க, உடம்பு முடியலையா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க எதுக்குமே பதில் சொல்லலை. அப்புறம் சொன்னார், தேன ராமேன தேசபே, ராமன் மேல சத்தியம், நீ எதை நினைச்சாலும் சாதிச்சு கொடுக்கறதுக்கு நான் காத்துன்னு இருக்கேன், நீ சொல்லு. இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். நல்ல பாம்பு தலை தூக்குறது மாதிரி தூக்கினா, நீங்க பட்டாபிஷேகம்னு ஏற்பாடு பண்ணிருக்கேளே, இது விஷயமான 2 வரம் நீங்க ஏற்கனவே எனக்கு கொடுத்த வரன்களை கேட்குறேன். இதை நான் ஏற்கனவே கொடுத்துனேனேம்மா, அதை கொடுத்த ஆச்சே இல்லை, அதை இப்போ நான் கேட்டுக்கிறேன். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேளோ இந்த பட்டாபிஷேகம் அப்படியே பரதனுக்கு நடக்கணும். அப்புறம்
ராமன் பட்டாபிஷேகமும் இல்லாம நாட்டிலையும் இல்லாம அரண்மனையை விட்டு காட்டோட 14 வருஷம் வனமாசமாக போனோம். ஆடி போயிட்டார். வந்ததும் வராததுமா நீ எது வேணாலும் கேளு செய்யறேன்னு விட்டார். வார்த்தை சொன்ன சொல், கொடுத்த வரம். இப்படி கேட்ட உடனேயே நம்ம மனைவி தானே, என்ன போ நம்ம அவளை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து பேச தொடங்கினான். ரிஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்ய விநாசினி கிம் கிருதம் தவ ராமேண பாபே பாபம் மயாபிவா. கொடுமைக்காரி, குலத்தை கெடுக்க குடும்பத்தை கெடுக்க கூடியவளே, என்ன நினைச்சுட்டு இருக்க உன் மனசுல? என்ன பாபம் செய்தான் ராமனோ அல்லது நானோ? உனக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? இல்ல துஷ்டபுத்திரனா இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த குற்றம் பண்ணிருக்கான்னு சொல்லி அவனை நாடு கடத்தலாம். நாட்டு மக்களை எல்லாம் தூண்டி விட்டுட்டேனே. எல்லா ஜனங்களும் குதூகலமா நாளைக்கு பட்டாபிஷேகம்னா காத்துட்டு இருக்கா. அத்தனை பேருக்கும் நான் என்னமா பதில் சொல்லுவேன்? கொஞ்சம் நினைச்சு பாரு. இல்ல ராமனை விட்டு பிரிஞ்சு நான் தாமா எப்படி இருப்பேன்? திஷ்டலோகோ வினா சூரியம் சஸ்யம் வா சலிலம் வினா நது ராமம் வினா தேஹே திஷ்டேத்து மம ஜீவிதம். சூரியனே இல்லாம நாடு இருந்தாலும் இருக்கும் லோகம், ஜலமே இல்லாம பயிர் உற்பத்தி ஆனாலும் ஆகும். ராமன் இல்லாம நான் உயிர் வாழ மாட்டேம்மா, உயிர் வாழ மாட்டேன். இல்ல அந்த பிள்ளையாவது என்னை மீறி பட்டம் கட்டிக்க கூடியவனாக இருந்தா பரவாயில்ல, கம்சன் மாதிரி துஷ்ட பிள்ளையா இருந்தா பரவாயில்ல. சத்தியம் தர்மம் அப்படின்னு சொன்னா உடனே பாடமித்யேவ வக்ஷதி, சிரமேறு கொண்டு உடனே அப்பா சொன்னாலாம் அப்படின்னா சரி அப்படின்னு கிளம்பிடுமே. அப்படின்னு கிளம்பிடுவானே அந்த புள்ள. உனக்கு முன்னாடியே நான் இன்னொருத்திக்கு பாத்தியப்பட்டிருக்கேன் கைகேயி, குடும்பம்னா நீ மட்டும்தானா? உனக்கு முன்னாடியே நான் கௌசல்யாவுக்கு தாலி கட்டிருக்கேன். எந்த விதத்துல நான் அவளை சந்தோஷப்படுத்திட்டேன். அவோ எனக்கு எப்பேற்பட்ட கைங்கரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடியவள். யதா யதா ஹி கௌசல்யா தாசி வச்ச சகி வச்ச பாரியாவதே பகினி வச்ச மாத்ருவஷ்ட உபதிஷ்டதி. அவோ எனக்கு ஷூ பாலிஷ் போடுறதுலேருந்து என்னுடைய பீதாம்பரத்தை தானே கையால் வாஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாம் ஒரு வேலைக்காரி மாதிரி பண்ணிட்டு இருப்போம். வயர் பார்த்து எனக்கு அன்னம் போடக்கூடியவளாக தாயாராக இருக்கா. ராஜரீக விஷயமாவோ குடும்ப விஷயமாவோ நான் கவலைப்பட்டு இப்படி உட்காரும் போதெல்லாம் எனக்கு கூட இருந்து இப்படி பண்ணுவோனே இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு சமாதானப்படுத்தக்கூடியவளாக இருக்கா. சைன கிரகத்தில் எனக்கு மனைவியாக இருக்கா. தர்பாரில் எனக்கு ராஜாத்தியாக மகாராணியாக இருக்கா. எல்லா விதத்திலையும் எப்போதும் என் கூடவே இருந்து தோழியாக, மனைவியாக, சகியாக, தங்கையாக, அம்மாவாக எல்லாமும் இருக்கக்கூடிய அவளுக்கு பெரிய துரோகம் இல்லையா நான் பண்ணக்கூடியது? நீ நினைச்சு பாரு. இது வரைக்கும் எப்படி இருந்தது நம்ம குடும்பத்துல? நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ அதை எல்லாருமே அனுசரித்து போகக்கூடியதாக இருந்தது. அது வரைக்கும் குடும்பம் நன்னா இருந்தது. இருக்கிறதே 4 பேர், இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் பிச்சுண்டு கிளம்பினா குடும்பம் சின்ன பின்னமாயிடாதாமா. மேலும் சாதாரண குடும்பமா நம்மளோடது. நம்மள ஆசிரியத்து எத்தனை ஜனங்கள் இருக்கா, நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆதர்சமான குடும்பமா இருக்கக்கூடிய நம்மாத்துல இப்படி ஒண்ணு அப்படின்னா 4 பேரை என்னை எப்படி மதிப்பா? முதல்ல என்ன இந்த லூசா இவன்? நேத்திக்கு கூப்பிட்டு பட்டாபிஷேகம் இவனும் ஏற்பாடும் பண்ண விட்டு இன்னைக்கு கூப்பிட்டு இல்லைன்றானே அப்படின்னு என்ன ஒரு நாய் கூட மதிக்குமா? என்ன எல்லாத்தையும் அனுசரிச்சு பார்த்தையா நீ மட்டும் இல்லையே, எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ண. மேலும் என்ன, நமக்கு எல்லாமே முதல்ல வயசாயிடுது. நீயோ நானோ கௌசல்யா சுமித்ரா முதல்ல நம்ம எல்லாருமே காட்டுக்கு போக வேண்டியவா முதல்ல நம்ம தான். நம்ம போகணும். நம்ம குழந்தைகளுக்கு பட்டம் கட்டிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய தருணம் இது. வார்த்தைக்கே முனிவிருத்தி நம்ம தான் கிளம்பணும். எந்தக்கிறியும் அவளை போய் காட்டுக்கு அனுப்பணுன்றையே. இந்த சீதை காட்டுல போய் எப்படி இருப்போம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தியா? சீதையை பெற்றவர்கள் அவன் என்ன அருமையா பெத்து வளர்த்து
மாமனார் மாமியார் இருக்கக்கூடிய குடும்பத்தில் கொடுக்கணும்னு கொடுத்தது நம்ம அவளை நன்னா கவனிச்சு போன்னு தானே, நன்னா கவனிச்சு போன்னு தானே கொடுத்துருக்கோம். இல்லை நமக்காவது பொன் குழந்தை இருக்கா, நானும் ஆம்பளை பசங்க, மருமகள்னா அவரை மற்றொரு மகளாக நம்ம ஏற்றுன்னு இருக்கோம். அவளை போய் நாம் அனுப்பி வச்சிடுறதா, இல்லை சீதையை இங்கே பிரித்து வச்சுட்டு ராமனை மட்டும் காட்டுக்கு அனுப்புறதா, இதெல்லாம் நன்னாவாம்மா இருக்கு. இவ்வளவு பேசுறா, இவ்வளவு பேசிட்டாலும் அவ விடுறதா இல்லை. என்னமோ சொல்லுங்கிறேளே, உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் பரம்பரையில் எல்லாரும் எப்படி இருக்கா? சைபியசேன கபோதியே ஸ்வமாம்சம் பக்ஷினே ததௌ அலர்கச்சக்ஷுஷி கத்வா. பேர்பட்ட வம்ச பரம்பரை ஒவ்வொருத்தரும் சத்தியம் தர்மம்னா எப்படி கட்டுப்பட்டு இருந்திருக்கா, எப்படி இருந்திருக்கா? சிபி சக்கரவர்த்தி பக்ஷிக்காக தனது சரீரத்தையே அறுத்து வச்சான். சொன்ன சொல் தானே, எதையும் கொடுக்குறேன்னு சொன்னதுனால தானே கொடுத்தான். அலர்கன் அப்படிங்கிற ராஜா தனது கண்ணையே பிடுங்கி வச்சுட்டான். ஜகாம கதிம் உத்தமா. ஹரிச்சந்திரன் சுடலை காத்தான். சமுத்திரம் சாகரமா இருக்கிறதுனால அது தனது வரம்பை மீறி வராம அடங்கியிருக்கு. இதெல்லாம் உங்க வம்சத்துல வந்த அரசர்கள் தானே, அவெல்லாம் எப்படி இருந்த பரம்பரை, அதுல நீர் சத்தியத்தை மீறிட்டள் அப்படின்னு சொன்னா அது மட்டும் உங்களுக்கு பெரிய பெருமையா? அது மட்டும் உங்களை எல்லாரும் கொண்டாடுவான்னு நினைக்கிறேலாம். இப்படி கேட்டாலும் இல்லையோ அப்படியே ஒடுங்கி ஊழ்ந்துட்டோம் தசரத். மனைவி கிட்ட ஆசை மோகம் மீற முடியல அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு க்ஷணத்துல அடிப்போடி கிடக்குன்னு வந்துடுவார். முடியாதுங்கிறது கிடையாது. அவரை கட்டுப்பட்டது என்னன்னு, அவளும் கட்டுப்படுத்தினது எதனாலன்னு அது ஸ்ரீ பாகவதத்துல சொல்றார். சத்யபாஷ பரிவீத பிதுர்நிதேசம். சத்தியங்கிற பாசம் அதனால கட்டுப்படுத்ததுனால கண்ணுக்கு தெரியாத கயர், அந்த பாசம் கண்ணுக்கு தெரியாத கயர், அதுல கட்டுப்பட்டு இவர் அப்படியே இருக்கார். தசரதருக்கு தோணுது, இந்த பொழுது விடியாமலே இருந்துட்டா தேவலையே அப்படின்னு ஒரு பக்கம் தோன்றது. அடுத்த க்ஷணம் சீக்கிரம் விடிஞ்சுடட்டும், ஆனதம் ஆகட்டும், என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு தோன்றது. இவ்வாறாக ஒரு வழியா பொழுது விடிஞ்சது. இவரும் அழுது பார்க்குறாரு, கத்தி பார்க்குறாரு, கூச்சலிட்டு பார்க்குறாரு, கொஞ்சி பார்க்குறார், கெஞ்சி பார்க்குறார். ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. கை நின்றுட்டான். தன் முடிவில் அவன் மாத்திக்கிறதா இல்லை. காயகர்கள்லாம் சுப்பிரபாதம் பாடுறார்கள். ராஜாவை எப்படி எழுப்புவாங்கிற முறை உண்டு, அதன்படி எல்லாம் பண்றான். சுமந்திரர் அங்கேருந்து வரார். சுமந்திரரை கையை சொல்றான், ராமரை அழைச்சுண்டு வா அப்படின்னு. தசரதரும் சொன்னார், ராமரை கூட்டின்னு பாப்பா அப்படின்னு. சுமந்திரன் அங்கேருந்து வரார். இன்னைக்கு உள்ள நடந்த எதுவுமே தெரியாது இல்லையா. இன்றைய தினம் பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகத்துக்கு அன்னைக்கு ராமரை கூட்டின்னு வர பாக்கியம் எனக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பூரிப்பு. நாட்டு மக்கள் எல்லாம் உற்சாகமா இருக்கிறத வழிநடைய பார்த்துட்டே போறார். பெரிய கைலாச பவனம் போல இருக்கக்கூடியதான, குபேர பவனம் போல இருக்கக்கூடியதான அரண்மனை ராமருடையது. அதை பார்த்தா ராமர் எப்படி உட்காந்துட்டு இருக்காருன்னா, அழகான அந்த ரத்தன ஊஞ்சல், அதுல ராமர் உட்காந்துட்டு இருக்கிறாராம். ஒரு ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கு. வெளியில நிற்கிறார் சுமந்திரர். சுவாமின் ஜயா விஜயீ பவா அப்படிங்கிறார். ராமர் உடனே உள்ள வாரும் அப்படின்னு கூப்பிட்டுட்டார். உள்ள நுழைஞ்சிட்டான். பார்த்தா சீதையும் இருக்காங்க. யாரோ அந்நிய புருஷால் வரா அப்படின்னு பார்த்த உடனே தேவி, எப்பயுமே கோஷா நியமம் உடைய ராஜஸ்திரீகள்லாம் வெளியில வரமாட்டா. தனது சரணத்தை எடுத்து வச்சு ஜல்னு கிளம்புறா. கொலுசு ஓசை கேட்க ராமர் பட்டுன்னு பார்த்தார். இப்படி கையை அலர்த்திட்டார். இருமா அப்படின்னு விட்டார். ஏன்னா வரக்கூடிய பக்தரான சுமந்திரர் ஆச்சு. இப்படி கிளம்பி போயாச்சுன்னா 14 வருஷம் அவருக்கு ராம விரகத்தோட தானே தவிக்க போறார். அவருக்கு இந்த ஒரு திவ்ய தரிசனம் கொடுத்துருவோம், பிராட்டியும் தானுமாக அப்படின்னு தோணித்து. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூதஹ பர்யங்கே சௌவர்ணே
सोत्तरच्छदे वराह रुधिराभेण शुचिराज सुगन्धिना अनुलिप्तं परार्धेन चन्दनेन परन्तपम् स्थितया पार्श्वतश्चापि वालव्यजन हस्तया उपेतं सीतया भूयः சித்ரயா சசினம் யத். பேர்பட்டவர் அப்படின்னா குபேரனை போல உட்கார்ந்துட்டு இருக்கார். வைஸ்ரவன சங்காசம் ராஜேஸ்வரி அது வரதுக்கு காத்துன்னு இருக்கு. அப்பேற்பட்ட பிரபு குபேரனை போல உட்கார்ந்துட்டு இருக்கார். குபேரனுக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பெயர்னா தனிகன் அப்படின்னு பேர் இல்லை, தனதன் அப்படின்னு பேர். தனம் ததாதி தனதா, தனத்தை கொடுக்கக்கூடியவன், தனத்தை வாங்கிக்க கூடியவன் இல்லை. ராமரும் இப்ப பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்தை வாங்கிக்கிறதுக்காக உட்காந்துட்டு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறதுக்காக இருக்காராம். தம் வைஷ்ரவன சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம். ரொம்ப அழகான திருவாபரணங்கள்லாம் பூட்டின்னு இருக்கிறார். இன்னைக்கு காலையில தலையில குளிச்சிருக்கிறதுனால அந்த கிரீடத்தை எடுத்து தனது பக்கத்துல திண்டுல வச்சிருக்கிறாள். சுருசுருளான கூந்தலும் அது தோல்ல வருடின்றிருக்கு. சீதாதேவியும் அந்த ஊஞ்சல் கம்பியை பிடிச்சுண்டு தானே ஒரு கையால சாமரம் வீசிண்டு கொஞ்சம் அவருடைய ஹிருதயத்துல வட்சஸ்தலத்துல தோல்லலாம் சந்தனத்தை எடுத்து எடுத்து தடவி அனுலிப்தம் பரார்த்தேன ஒரு தடவை பூசி விட்டான்னு இல்லையா, ஒரு தடவை பூசி மறுபடியும் வீசி மறுபடியும் பூசி மறுபடியும் வீசி. ஏன் இவ்வளவு குளிர்ச்சி பண்ணணும்? இப்போ என்னத்துக்கு இவ்வளவு குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னா, இவர் பட்டாபிஷேகம்ங்கிறதுக்காக கிளம்பல, இந்த ராவணன் தலைய 10 தலையும் உருட்டுறதுக்கு கிளம்புறார். அதனால இப்போதிருந்தே அவரை கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுக்கிறான். வேண்டாம் விட்டுடலாமே, எந்தக்கு அவனும் நம்ம குழந்தை தானே விட்டுடலாமே, தாயார் உள்ளமா இருக்கிறதுனால எப்படியாவது இவரை காட்டுக்கே போக விடாம தடுத்தா தேவலையே அப்படின்லாம் அவருக்கு தோன்றது சீதைக்கு. அதனால அனுலிப்தம் பரார்த்தேன இப்படி ஒரு காட்சி இதை எப்படி இருந்திருக்கும் சொல்றோம். சுமந்திரருக்கு எப்படி இருந்திருக்கும்? வவந்தே வரதம் வந்தி. தூரத்துல பார்க்கும்போதே இப்ப ஏற்பட்ட திவ்ய தம்பதிகளுடைய காட்சி விழுந்து சேவித்தார். ராமபிரானை பார்த்து சொல்றார், நிமிர்ந்து சீதைய பார்த்துருவரா இவர்? கல்பகால வயசாருது இவருக்கு. தசரத காட்டிலும் வயசானவர் தான். ராமரோ சின்ன புள்ளதான், சீதையோ குட்டி குழந்தைதான் அவருக்கு. இருந்தாலும் அவர் ராமர் சீதைன்னு பார்க்கல, பெருமாளும் தாயாரும்னு பார்க்கிறார். வவந்தே வரதம் வந்தி வினயஜ்ஞோ வினீதவத்து. பரம வினயம் இவருக்கு. அதோடு விழுந்து சேவிச்சார், ராமபிரானிடத்துல விண்ணப்பிச்சுக்கிறார். அப்பா தசரதர் உடனே வர சொன்னார் அப்படின்னு உடனேயே ராமர் அந்த பரியங்கத்திலேருந்து பட்டுண்டு எழுந்துட்டு வரார். தேவியும் கூடவே வரா. ராமர் நிறுத்திவிட்டார். என்ன செய்தின்னு கேட்டுட்டு வரேம்மா, அப்புறம் போகலாம் அப்படின்னு. தேவி சந்தோஷமா ராமபிரானுக்கு வாழ்த்துகள் எல்லாம் சொல்லிண்டு, நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு தர்ம பரிபாலனம் பண்ணணும், நிறைய யஜ்ஞங்கள்லாம் பண்ணணும், நீங்கள் தர்ம காரியங்கள் பண்ணும்போது நானும் யஜ்ஞ பத்னியாக தங்களோட கூட இருந்து அதில் அன்வயிக்கணும், ஜயா விஜயி பவா அப்படின்னு அனுப்புகிறான். அப்படி கிளம்பி வரும்பொழுதே வாசல்ல லக்ஷ்மண சுவாமியும் கூட இருக்கார். லக்ஷ்மண சுவாமி ஏற்கனவே சந்தோஷமா இருப்பார். இன்னைக்கு பட்டாபிஷேகம், அண்ணாக்கு பட்டாபிஷேகம். பரதன் சத்ருகுணன் வேற கூட இல்லை, அதனால அவா செய்ய வேண்டிய கைங்கரியத்தையும் சேர்த்து இன்னைக்கு நம்மளே பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வம் உற்சாகம் அவருக்கு. அப்படி காத்துண்டு வரும்பொழுது அவரையும் கூட ஏத்துண்டு கிளம்பிட்டார் ரசத்துல. கூடி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஏற்கனவே கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இன்னைக்கு பலதரப்பட்ட மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டா எள்ளு போட்டா எள்ளு விழாது கீழே அப்படி ஒரு கூட்டமா அத்தனை பேரும் பார்க்கிறாளா ஸ்ரீராமரை. நகிதஸ்மான் மனக்கசிது சச்சுஷீவா நரோத்தமாத்து நரசக்னோத்யபாக்ரஷ்டும் அதிக்ராந்தேபி ராகவே யஸ்ய ராமம் ந பஷ்யேத்து யஞ்ச ராமோ ந பஷ்யதி
நிந்தித சவசேன் லோகே ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதே. ராமர்கிட்ட வச்சுட்ட கண்ணை எடுக்க முடியல. ராமர் இப்படி வரார், இந்த தேர் கிட்டக்க நிக்கிறத அப்ப நல்லா பார்க்கறான். அப்புறம் இப்படி தேர் கிளம்பி போறது இல்லையா? இருந்தாலும் இவாளுக்கு ராமர்கிட்ட இருக்கிறாப்லே தான் கண்ணில் தெரிஞ்சிடும், உருவெளி தோற்றம். அவர் போனாலும் அவருடைய ரூபம் என்ன பாடுபடுத்துறதான் இவாளை. இங்க அழகா சொன்னார் வால்மீகி, யாரெல்லாம் அன்றைய தினம் அயோத்தியா வீதியில ஸ்ரீராமபிரானை பார்த்தாலோ அவளே பாக்யசாலிகள் அப்படின்னு. வாஸ்தவம் தான். ஐயோ, அப்படின்னா நம்மெல்லாம் பார்க்கலையே, நமக்கெல்லாம் பாக்கியம் கிடைக்கலையா? நமக்கெல்லாம் கிடைக்கலையே. இல்லை, நாம ராமர் காலத்தில் இருந்து பார்த்தோமா பார்க்கலையாங்கிறது இப்போ நமக்கு தெரியாதே. பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தா தானே, பூர்வ யுகத்து ஞாபகம் இருந்தா தானே தெரியும். தெரியலையே அப்படின்னா அதுக்கு அப்பா அழகா சொல்லுவான் அந்த இடத்துல ஒரு பாயிண்ட். எஞ்ச ராமோ ந பஷ்யதி. யாரெல்லாம் ராமரை பார்க்கலையோ அது முதல். அதுக்கு அடுத்த போர்ஷன் என்னன்னா, யாரெல்லாம் ராமர் பார்க்கலையோங்கிறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா கட்டாயம் ராம கட்டாட்சம் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைச்சுடுத்துங்கிறதுல கிஞ்சித் கூட சந்தேகம். நமக்கு அப்பேற்பட்ட ராம கட்டாட்சம் கிடைக்கல அப்படின்னு வச்சுப்போம், அப்புறம் எந்தக்கு வாழறது? ராமர்னு ஒருத்தரை தெரியவே தெரியாதுன்னாலும், ராமாயணத்தை தப்பி தவறி கூட கேட்டதே கிடையாது அப்படின்னாலும், ராமரை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னாலும், கடைசியில் ராமனை வாக்கால கூட சொல்லதே இல்லை அப்படின்னு வச்சுக்கோமே, என்னதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு வலி கொடுத்துட்டு பிறந்ததே வேஸ்ட். நிந்தித சவசன் லோகே ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதே. நம்ம உள்ளுக்குள்ள நம்ம உள் மனதே நம்மளை அருவறுத்துக்குமா? ஏன்னா இப்போ ஏதோ கை காலெலாம் நன்னா இருக்குது, இங்கே அங்கேயும் ஓடுறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தில் இருக்கோம், கண்ணெல்லாம் நன்னா இருக்குது, காதெல்லாம் நன்னா கேட்கறது, பகவான் நன்னா வச்சுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரு காலம் வரும். என்னன்னு, கடைசி காலம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது எல்லாருக்குமே எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, எத்தகைய அழகான மனைவி மக்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பங்களோ கார் வசதிகள் இருந்தாலும் சரி, எந்த ரீதியில் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் இந்த ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம்? என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டோம், என்னத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு அலுப்பு வரத்தானே செய்யும். அப்படி பிராணன் போகும்போது ஒரு கால் அந்த மனைவி மக்களும் கூட வர போறாளா, இல்லை வாங்கி வச்ச வீடு வாசல் கார் மோரெல்லாம் கூட வர போறதா? என்ன வரப்போறது? ஒன்றும் இல்லையே. இன்னைக்கு எந்த ராமாயணத்தை நம்ம கேட்குறோமோ, எந்த ராமாயணத்தை நான் சொல்றேனோ அதுதான் நம்ம கூட வரப்போறது. அது ஒண்ணுதான் சத்தியமே தவிர, இந்த ஜீவன் கிளம்புற சமயத்துல நண்பர்கள் உள்பட பந்துக்கள் உள்பட எல்லாம் உடம்புக்கு சம்பந்தப்பட்டவாளே தவிர ஆத்மாவுக்கு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறது ராமநாமம் தானே. அதனால காசியில ஹரிச்சந்திரா காட்டுல கொண்டு போய் எரிச்சுட்டே இருப்பா. பார்த்தேளா, நம்ம ஊர்ல தான் பெரிய அலங்காரம், பெரிய தாரதம்பட்டை, புஷ்பம், மாலை எல்லாம் ஒரே அமக்களம். அங்க அதெல்லாம் கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டங்கள்லாம் கிடையாது. 4 பேர் தூக்கின்னு போயிட்டு இருப்பா, அவ்வளோதான். கூட போகிற பந்துக்கள்லாம் என்ன சொல்லிட்டு போவா அவான்னா, ஹிந்தியில் ராம் நாம் சத்ய ஹே, ராம் நாம் சத்ய ஹே, ராம் நாம் சத்ய ஹே. பார்த்து கண்கூடா அதுதான் சத்தியமே தவிர மற்ற எல்லாம் அசத்தியம்தான், எல்லாம் அழியக்கூடியது தான் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணக்கூடியதான தருணம் இல்லையா இது? யார்தான் மறுக்க முடியும்? யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா போற ஜீவனை கொண்டு வந்து உடம்புக்குள்ள நுழைச்சிட முடியுமா? இல்லை, அப்பேற்பட்ட ஒரு ஜீவன் இருந்தாங்க, இவ்வளோ சம்பாதிச்சான், இப்படி பண்ணான், அதை பண்ணாங்கிற பெருமைலாம் வந்துருமா? எத்தகைய ராஜாக்கள்லாம் வாழ்ந்துட்டா,
பேர்பட்டவாள்லாம் வாழ்ந்துட்டா. கடைசியில் பெயர் மட்டும்தான் மிச்சப்பட்டு, பெயர் தான் மிச்சப்பட்டது, ஒன்றும் நிற்கல. அப்போ என்னன்னா, எந்த ஒரு ராமநாமத்தை நாம இன்னைக்கு பிடிச்சுட்டோமோ, எந்த ராம தரிசனத்தை இன்னைக்கு நாம பண்ணிட்டோமோ, எந்த ராம கதையை இன்னைக்கு நாம கேட்டுட்டோமோ, ஒரு கால் நம்ம நினைவு தப்பி கடந்து கோமா ஸ்டேஜில் கடந்தாலும் அந்த ராமர் நம்மளை நினைவு வச்சுப்பார். அந்த பிரபு நம்மளை மறக்க மாட்டார் இல்லையா? ஓடி ஓடி வருவனே, ஓடி ஓடி என் சந்நிதிக்கு வருவனே, ஆசையா என் நாமத்தை சொல்லுவனே அப்படின்னு நினைச்சுண்டு அவர் தன் சரணத்தில் நம்மளை சேர்த்து பாரான். அதனால ஒரு குறையும் இல்லை. நமக்கு இருக்கிற வரைக்கும் நிறைய நாமா சொல்லுவோம், நிறைய ராம கதை கேட்போம். போகிற அன்னைக்கு அப்புறம் விஷ்ணு பதம் சாஸ்வதம்னு எப்போ அவர் கூப்பிட்டுக்கிறாரோ அப்போ ராம சரணத்துக்கு போய்ப்போம். என்ன மோசம், இப்போ நிறைய ராமாயணம் கேட்டா போச்சு. நிந்தித சவசே லோகே ஸ்வாத்மா பேனம் விகர்ஹத்தே. அப்படி ராமர் அங்கேருந்து உள்ள அரண்மனைக்குள்ள நுழைஞ்சுட்டார். இப்படி பார்த்தா தசரதருடைய அலங்கோலமான நிலை. இது போல இவரை பார்த்ததே கிடையாது. தீனமாக எப்போதுமே கம்பீரமா சிம்மாசனத்துல சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய தசரதர் ராமரை பார்த்த உடனே ராமா 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 ராமான்னு அழுதுண்டே கீழே விழ போறார். ஓடி போய் தூக்கினார் ராமர். தசரதர் அப்படியே மூர்ச்சை ஆயிட்டார். ராமர் மேலேயே சிம்மாசனத்தில் அமர்த்தி அவருக்கு செடிமார்கள்லாம் விசிராந்தி பண்றா. கைகேயி அம்மா தானே கூட இருக்கா. அம்மா என்ன ஆச்சுமா, அப்பாவுக்கு ஏதாவது மனோவியாதியா சரீர வியாதியா? எப்போதுமே என்னை பார்த்தாலே அவர் ரொம்ப உற்சாகம் ஆயிடுவாரே, என்ன கவலை இருந்தாலும் கூட இன்னைக்கு என்னை பார்த்ததுமே அவருக்கு கவலை ஜாஸ்தி ஆயிடுதே. அதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு துக்கம் அவர் பட மாட்டாரே, என்ன நேர்ந்தது சொல்லுங்கோ அப்படின்னு உடனேயே, அது ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்பாவுக்கு சொல்லணும், நீ அதை செய்வையான்னு சொல்லு, நீ செய்வேன்னாக்கா சொல்லலாம் அப்படின்னு உடனேயே, அஹோ திங்னார்ஹசே தேவி, என்னம்மா இது இப்படிலாம் சொல்கிறேன், நீங்கள் செய்டா அப்படின்னா நான் செய்ய போகிறேம்மா, அப்பா சொல்லி நான் எதைத்தான் மீறுவேன். பக்ஷயேயம் விஷமபி மஜ்ஜேயம் அபிசாரணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேன ச ஹிதேன ச. எனக்கு விஷம் குடிடா அப்படின்னாலும் குடிச்சிருவேன், கிணத்துல குதிடா அப்படின்னாலும் குதிச்சிருவேன். அவர் எனக்கு எதை செஞ்சாலும் அது என் நல்லத்துக்குத்தான். அவர் என் அப்பா, அவர் ராஜா, அவர் என் நண்பன். கட்டாயம் எனக்கு அவர் எதை செஞ்சாலும் ஹிதத்தைத்தான் செய்வார். அதனால உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், எதை வேணாலும் செய்யறதுக்கு காத்துருக்கேன், சொல்லுங்கோ என்ன நான் செய்யணும். இப்படிதான் இந்த புள்ள கேட்பான்னா அவளுக்கு நன்னா தெரியுமே, நன்னா தெரியுமே. ராமர் மட்டும் கம்சன் மாதிரி இருக்கட்டும், கைகேயி ரொம்ப நல்லவளா இருக்கும். இந்த புள்ள இப்படிதான் சொல்லுவாங்கிறது அவளுக்கு ஏற்கனவே திட்டம் முட்டுண்டு தானே கேட்குறான். மேலே அவனை பார்த்து சொல்ல தொடங்கினா, ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய புனல்களாடி 7 வாயன்று இயம்பினன் அரசன் என்றாள். கம்பன். ரொம்ப அழகான பாசுரம் இது. ஆயிஷூழ் உலகமெல்லாம் பரதனே, இந்த லோகம் பூரா எல்லாத்தையுமே பரதனே ஆடணும், எல்லாமே பரதனே ஏவகாரம். ஏன் ஒரு போர்ஷன் ராமர் ஆளட்டும், இன்னொரு போர்ஷன் பரதனை ஆளட்டுமே. கோசலை தேசத்துக்கே 2 போர்ஷன்ஸாக தான் இருந்தது. அதில் ஒரு போர்ஷனுக்கு ராஜா பானுமான் கௌசல்யா அம்மாவோட அப்பா, இன்னொரு போர்ஷனுக்கு தான் அஜ மகாராஜா ராஜா. இப்போ கௌசல்யா கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, தன் தேசத்தையும் கொடுத்துட்டு தன்னையும் கொடுத்துருக்கா.
नाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।